இங்கே பாருங்கள் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கீங்க தோசைக்கு. இப்போ ஹரியை மட்டும் பார்த்துக்கோங்க, தோசைக்கெல்லாம் அங்கே தான் வச்சுருக்கேன். அவன் என்ன செய்கிறான்னு மட்டும் பாருங்கள். என்னம்மா செய்யணும் இப்போ நான் பார்த்தீங்களாங்க, தெரியுதாங்க? இப்போ சட்னி அரைச்சி வச்ச நேரத்துலேருந்தே தோசைக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். இவனுக்கு அங்கே எதுவும் தெரிலன்னு நம்ம தாங்க நினச்சிக்கிறோம். தோசை எடுத்தார். மணி 8 தாங்க ஆகுது. சரி பார்த்தேன், கொஞ்சம் சீக்கிரம் சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிரும். சீக்கிரம் தூங்க வைக்கணும்னு போவேங்க. ஆனால் அவன் நேரம் தான் தூங்குவான். காலையில் எழுப்பதுக்கு முன்னாடி எனக்கு போதும்னு ஆயிடுதுங்க. சரி கொஞ்ச நேரம் சீக்கிரம் தூங்குனா கொஞ்ச நேரம் தூங்குவானேன்னு பார்த்தா அவன் என்னை போட்டு தான் படாப்படுத்துவான். நமக்கா இப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பான். நான் எப்போ போய் தூங்குறேன்னு அப்போ தாங்க அவனும் தூங்குவான். நான் எந்திச்சு வந்து வச்சுக்கோங்களேன், என் பின்னாடியே எந்திச்சு வருவான். நான் இதுக்கு என்ன பண்ண முடியும்? எனக்கு வேலையும் பார்க்கணும். என் நிழல் மாதிரி இருப்பாங்க. நான் தூங்கும்போது தூங்குவான், நான் உட்காருவா, எந்திரிப்பான். அப்படிதானடி என் நிழல் நீயடா, அப்படிதானம்மா? ஆமாம். தோசை ஊற்றி சாப்பிட போகிறோம். ஹரிதான் நீ தோசை ஊற்ற போகிறான். என்னடி எல்லாம் செய்வாங்க. அந்த பர்ஃபெக்ஷன் மட்டும்தான் அந்த எம்ப்ளாய்ட்டை எதிர்பார்க்க முடியாது. அப்படிங்களா? ஏன்னு எல்லாமே தெரியும். பாருங்க, சட்டாப்பி வச்சு எடுக்க போகிறான் பாருங்க. சரி சரி போதும், நீ தோசை ஊற்றி எல்லோரும் சாப்பிட்ருவோம். சரி பாய் சொல்லிடுங்க. பாய் குட் நைட் சொல்லிடுங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிடுங்க.